ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி vlogல வந்து குக்கிங் இதெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது. இந்தியாவிலேருந்து ஒரு ஹியூஜ் பார்சல் வந்திருக்கு. அதை அன்பாக்ஸ் பண்ணுறதை பற்றி தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்தியாவிலேருந்து பார்சல் மட்டும்தான் இப்போ கடந்த 3 வருஷமாக எங்களுக்கு வந்துட்டுருக்கு. இந்தியா பக்கம் வந்து ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. கொரோனாவுக்கு முன்னால் வந்தோம் டிசம்பரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, ட்ராவல் பண்ண முடியல. ஒரு 2.5 வருஷம் அப்படியே போச்சு. இப்போ ஒரு 6 மந்த்ஸாக ஓகே, எல்லாமே கொஞ்சம் ஃப்ளைட்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வருது. பட் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு எப்போயுமே அந்த டிசம்பர் ஜான்வரி டைமில் தான் லீவ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து முக்கியமாக அங்கே வெதரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நாங்கள் யூஸ்வலாக எப்போயும் டிசம்பர் ஜான்வரியில் தான் ட்ராவல் பண்ணுவோம் இந்தியாவுக்கு. ஸோ அதனால் இப்போ இந்த டைமில் வர முடியல. சரி, இந்த வருஷம் ஒரு டிசம்பர்லையாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். எந்த அளவுக்கு அது பிளான் சக்ஸஸ் ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த 3 வருஷமாக ஊர் பக்கம் வராதனால நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வர திங்ஸு, அப்புறம் ஹோம்மேட் மசாலாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு பார்சலில் தான் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் பார்சல் வந்திருக்கு. இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உள்ளே இந்த பார்சலுக்குள்ளே இருக்குது. எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்சல் ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த கொரியர் சர்வீஸ் பற்றி நான் உங்களுக்கு குவிக்காக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ப்ரௌன் போஸ்ட் கொரியர்லேருந்து தான் இந்த ஷிப்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவும் ஷிப்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் வேர்ல்டும் உங்களுக்கு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த தடவை எனக்கு வந்திருக்க இந்த கொரியர் பார்த்திங்கன்னா டியூட்டி ஃப்ரீயாக வந்திருக்கு. யூஸ்வலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எங்கே கொரியர் இன்டர்நேஷ்னல் எந்த கண்ட்ரிக்கு அனுப்புனாலுமே கஸ்டம் சார்ஜஸ் வாங்குறாங்க எல்லா கொரியர்ஸ்லையுமே. அதே மாதிரி நம்ம வந்து கவர்மெண்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, அது மூலமாக அனுப்புறதெல்லாம் வந்து முன்னால் வந்து நம்மளுக்கு அதுக்கு கஸ்டம் சார்ஜஸ் வராது. பட் இது இப்போல்லாம் வந்து அதுக்குமே வாங்குறாங்க சார்ஜஸ். என்னைக்காவது ரேராக அனுப்புகிற கொரியர்ஸ்க்கு தான் வந்து கஸ்டம் சார்ஜ் இல்லாமல் இருக்குது கவர்மெண்ட் போஸ்ட்டில். ஸோ அதனால் எப்படி நம்ம அனுப்புனாலுமே அந்த கஸ்டம் டியூட்டின்றது வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த அமௌண்ட்டில் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. நம்ம எவ்வளோ இந்த கொரியருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை விட ஜாஸ்தியாலாம் சம்டைம்ஸ் வந்து இங்கே கஸ்டம்ஸ் கேட்குறாங்க. இப்போ கஸ்டம் சார்ஜஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து 2 டைப் ஆஃப் கொரியர் நீங்கள் அனுப்பலாம். ஒன்று வந்து DHL சர்வீஸ் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். அதுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு கஸ்டம் சார்ஜஸ் வரும். இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செல்ஃப் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூட்டி சார்ஜஸே வராது. பட் உங்களுக்கு வர்ற டைமும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக தான் இருக்குது. DHLக்கும் இதுக்கும் சிமிலராக தான் இருக்குது. இப்போ ப்ரௌன் போஸ்ட்டில் எனக்கு பிடிச்ச விஷயமே என்னென்னா உங்களோட பேக்கிங் தான். எந்த பொருளுமே சுத்தமாக டேமேஜ் ஆகாது. ஈவன் நீங்கள் கிளாஸ் ஐட்டம் கூட அனுப்பலாம். அந்த அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மிக்ஸி, கிரைண்டரு, மெடிசன், ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வந்து இதில் அனுப்பலாம். ஹோம்மேட் மசாலாஸ் அந்த மாதிரி எந்த ஐட்டங்கள் வேணாலும் உங்களுக்கு இந்த ஷிப்மெண்ட்டில் அனுப்பலாம். அந்த மாதிரி ஒரு சில ஐட்டங்கள் தான் இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு. க்ராசரிஸு, அதுக்கப்புறமா வீட்டில் செஞ்ச மசாலா, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்திருக்கு. ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மேலே ஸ்நாக்ஸ் இருக்குது. ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அனுப்பலை இந்த தடவை. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் டயட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஊடால கொஞ்சம் பிரேக் எடுத்தேன். அப்புறம் திரும்ப இப்போ வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறனால நான் ஸ்நாக்ஸ் ரொம்ப சாப்பிட்றதில்ல. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு டைம் கொஞ்சமாவது எடுத்து சாப்பிட்ருவோம். ஸோ அதனால் நான் கம்மியாக தான் அனுப்ப சொல்லியிருந்தேன். இது வந்து ஹஸ்பண்டோட ஃபேவரெட் கமர் கட்டுன்னு சொல்லுவோம்ல, அதை அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக இங்கேயும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருக்குது. எல்லாமே பாருங்கள், இந்த மாதிரி என்ன தான் அவங்க பேக்கிங்கில் இருந்தாலும் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி மேலே வந்து பபிள் ரேப்பும் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. இது வந்து பாருங்கள் காராச்சேவு, மிளகு சேவுன்னு கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா சேவை, அந்த இது ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து கைமுறுக்கு ரொம்ப கம்மியாக தான் அனுப்ப சொல்லியிருந்தேன். இப்போ அடுத்தடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் வரனால கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸும் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து சுடிதார் மெட்டீரியல் தைக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா, வரமிளகா வாங்கி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து இவங்க ப்ரௌன் போஸ்ட்டே வாங்கி அனுப்பிச்ச ஒரு விஷயம்.
அது ஒரு நல்ல விஷயம் இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து அப்ராடில் இருப்பாங்க. ஊரில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஒன்று ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களால அலைஞ்சு திரிஞ்சு திங்ஸ் வாங்கி அனுப்ப முடியாது. இல்லையா ஊரில் வந்து ஒரு சிலருக்கு ஃபேமிலி இல்லாமல் இருப்பாங்க அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்குது. இவங்களே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஷிப்மெண்ட் இவங்களே பேக் பண்ணி அனுப்புவாங்க. அது ஒரு நல்ல சர்வீஸ் இவங்கக்கிட்ட. ஏதாவது ஒரு பொருட்கள் உங்களுக்கு வேணும், எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரி, கிராசரியாக இருக்கட்டும், உங்களோட ஃபேவரட் ஸ்நாக், இந்த திருநெல்வேலி அல்வா, அந்த மாதிரி ஐட்டங்கள் பர்டிகுலராக கிடைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட லிஸ்ட் அனுப்பலாம். அதில் எதெல்லாம் அவைலபிலிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் கோட்டும் கொடுப்பாங்க, அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணி அவங்களே நல்லா நீட்டாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது ஒரு பெஸ்ட்டு சர்வீஸ் அவங்கக்கிட்ட. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் வயசானவங்கனால அலைய முடியாதுன்ற ஒரு கன்சர்ன் இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இவங்களே வந்து இந்த சர்வீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கொஞ்சம் ஜுவல்லரிலாம் இருக்குது, ஸ்டெட், இதெல்லாம் ஃபுல்லாக இயரிங்ஸ் இருக்குது இதில். இப்போ அடுத்ததாக இங்கே ஃபுல்லாக பூஜை ஐட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ அடுத்தடுத்து வர விசேஷங்களுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக பூஜை ஐட்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும், விளக்கு, சாமி பொருட்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் இவங்க தனியாக அதுக்குன்னு ஷிப்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அது எல்லாமே அவங்களே வாங்கி உங்களுக்கு பேக் பண்ணியும் அனுப்பிச்சி விடுவாங்க. இதில் ஃபுல்லாகவே நம்ம இந்த வரலட்சுமி விரதம்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டங்கள் தான் வாங்கி அனுப்பிச்சு சொன்னேன். இது பார்த்திங்கன்னா எல்லோ நூற்கண்டு, இதில் நம்ம வந்து மாங்கல்யம் பண்ணலாம், அப்புறம் நோம்பு கயிறு இதெல்லாம் பண்ணலாம். அடுத்தது வந்து ரெட் கலர் ப்ளவுஸ் துணி, அம்மனுக்கு வந்து பூஜைக்கு வைக்கிறதுக்காண்டி வாங்கினது. அப்புறம் இது வந்து வஸ்திரம். அடுத்ததாக இது எல்லாமே மஞ்சள் குங்குமம் கயிறு. இது எல்லாமே மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடைக்கும் இந்த மாதிரி பேக்காகவே. ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டு இதெல்லாம் கொடுக்குறதுக்காண்டி. இது மாதிரி ஆல்ரெடி என்கிட்ட ஒன்று இருக்குது. இது வந்து அம்மனுக்குன்னு வாங்கினது. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வாங்கினது தான். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் லிங்க் தரேன். இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். என்கிட்ட இந்த பர்டிகுலர் இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்கொயர் சைஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி மனை வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெக்கரேட் பண்ணுறதும் அழகாக இருக்கும், அம்மன் சிலை எல்லாமே. ஸோ அதுக்காண்டி ஒன்று வாங்கியிருக்கேன். இப்போ ஆன்லைன் பொருட்கள் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ஆர்டர் பண்ணலாம். அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், மைந்த்ரா அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இ-காமர்ஸ் சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் பொருட்கள் அப்படின்னா கூட நீங்கள் டேரெக்டாக இவங்களோட அட்ரஸ்க்கு ஆர்டர் பண்ணலாம். அது எல்லாத்தையும் இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்குன்னு தனியாக ஒரு பர்சனல் லாக்கர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து டெலிவர் ஆகிற எல்லா பொருட்களையும் இவங்க கலெக்ட் பண்ணி அதில் வந்து ஃபால்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பர்சனலாக அதை ஃபோட்டோ எடுத்து அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு அனுப்புவாங்க. எல்லாம் சரி பண்ணி பார்த்துட்டு அதை லாக்கரில் வந்து அவங்க சேர்த்துக்கிட்டே வருவாங்க. எல்லா ப்ராடக்ட்டும் டெலிவர் ஆனதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அட்ரஸ்க்கும் ஷிப்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்கக்கிட்ட இருக்குது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு கொரியர் சர்வீஸ். ஏன்னா இந்தளவுக்கு எல்லா கொரியரும் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் நிறையா விஷயங்கள் டென்ஷன் கம்மியாகுது. ஏன்னா எல்லாத்தையும் கேதர் பண்ணி அலைஞ்சு திரிஞ்சு வாங்கி பேக் பண்ணி அனுப்ப சொல்கிறதுக்கும் சில நேரங்களில் நமக்கு சங்கடமாக இருக்கும். ஸோ இவங்கக்கிட்ட அந்த சர்வீஸ் இருக்கிறனால நம்ம இவங்கக்கிட்டே டேரெக்டாக சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க எல்லாமே நமக்கு பண்ணிடுறாங்க. அடுத்ததாக ஒரு saree. இது வந்து வரலட்சுமி விரதம்க்கு அம்மனுக்கு வைக்கிறதுக்காண்டி வாங்கினது. எல்லோ கலர் saree இது. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கிராசரிஸ்லாம் இருக்குது. இது வந்து சவன் ப்ராஷ். அடுத்ததாக இப்போ இது காட்டுறது எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ். இது வந்து மஞ்சத்தூள். அடுத்ததாக இது வந்து குழம்பு மிளகாய் தூள். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா பாத் பவுடர்னு நினைக்கிறேன். பாத் பவுடர் மொத்தமாக அரைச்சி அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்ததாக இது வந்து கஸ்தூரி மஞ்சள். ஃபேஸ் பேக் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வந்து ஒரு 2 பேக் இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை இருக்கும் இல்லையா, அந்த பவுடர் இது.
இது எல்லாமே நம்ம வந்து பாத் பவுடர்லையும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஃபேஸ் பேக்கும் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அடுத்தது இது வந்து த்ரிஃபல்லா. இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டேக்குக்கும் எடுத்துக்கலாம், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் ஹேர் பேக்கு அப்புறமா ஃபேஸ் பேக் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் இந்த பொடியை யூஸ் பண்ணலாம். ஆல் இன் ஒன் மாதிரி ரொம்ப நல்லது இது உடம்புக்கு. ஸோ அதனால் நான் இது ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், அதனால் இது ஒரு கவர் வாங்கியிருக்கேன். அடுத்தது இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள். அடுத்தது இது வந்து வீட்டில் செஞ்ச ஜவ்வரிசி வடகம். இப்போ அடுத்ததாக வந்து ஹாட் பாக்ஸ் செட்டு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. எதுவுமே டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. 4 செட்டு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த ஹாட் பாக்ஸ் செட்டு. உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து 4 சைஸ் இருக்குது. இது வந்து பெரிய சைஸு. அடுத்ததாக இது வந்து 2வது சைஸு. அடுத்ததாக இது வந்து 3வது சைஸு. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக ஃபுல்லாக ட்ரெஸ் ஐட்டம் தான். ட்ரெஸ் ஐட்டம் எல்லாத்தையும் வந்து இப்படி நம்ம தனியாக துணியாக கொடுப்பாங்க இல்லையா வீட்டில் இருந்து, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இவங்க ப்ரௌன் போஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி லாங்காக இருக்கிற மாதிரி கவர்ஸ்லாம் அவங்கக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பெரிய பெரிய பிளாஸ்டிக் கவர்ஸு. ஸோ அதில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் போட்டு சேஃபாக நல்லா ரேப் பண்ணி அனுப்புகிறாங்க. ஏன்னா சில நேரம் இந்த மாதிரி கிராசரிஸோடு சேர்த்து அனுப்புகிறப்போ அது வந்து கரப்பட சான்சஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்கு மட்டும் அவங்க தனியாக அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக கவர் போட்டு அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அனுப்புகிறனால நம்மளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி பர்டிகுலர் ஏதாவது ஒயிட் ட்ரெஸ் மாதிரி அனுப்புகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து டபுள் இல்லாட்டி ட்ரிபிள் பேக்கிங் மாதிரி கூட பண்ணி இவங்க அனுப்புகிறாங்க. எல்லாமே வந்து குர்த்தீஸ் தான். எந்த ட்ரெஸ்லேயும் வந்து கரையும் படலை, அதே மாதிரி நம்ம அனுப்புகிற மசாலாஸோட ஸ்மெல்லும் ஏறாமல் இருக்கும் இப்படி அனுப்புகிறனால. இப்போ ஊர்லேருந்து அனுப்பிச்ச கொரியர்லேருந்து வந்த எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் தான் இந்த தடவை எனக்கு அனுப்பிச்சி விட்ட திங்ஸு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாஸ், அப்புறம் அடுத்து வர பூஜைகளுக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் எங்களுக்கு ஃபெஸ்டிவலுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி தான் அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் இந்த தடவை. ப்ரௌன் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து நீங்கள் நம்மளோட சேனல் கோட் சொல்கிறீங்க ஏதாவது ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் எனக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இவங்க வந்து டோர் டு டோர் சர்வீஸ் மாதிரி தான். நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி உங்களோட திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணி அவங்களே வந்து ரீபேக் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கும் பண்ணுவாங்க. அதே மாதிரி வித்தின் இந்தியா நீங்கள் ஏதாவது ஷிப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே இவங்க எல்லாமே பண்ணுவாங்க. டாக்குமெண்டேஷன் ஒர்க்கு, அதே மாதிரி கஸ்டம்ஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் எல்லாமே இவங்க பார்த்து கொடுப்பாங்க. ஆல் இன் ஒன் சர்வீஸ் இது. அது மட்டும் இல்லை, இப்போ புதுசான சர்வீஸ்லாம் நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களே பொருட்களை வாங்கி நமக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்ணுறது, இல்லை நம்ம ஆர்டர் பண்ணுற திங்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்க நம்மளுக்கு ஷிப்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ரேட்டுமே வந்து ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன அந்த 2வது ஆப்ஷன், அந்த செல்ஃப் நெட்வொர்க் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா டியூட்டி சார்ஜஸும் உங்களுக்கு கிடையாது அயர்லாந்துக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்களோட சர்வீஸை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோட் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி பாருங்கள் ஷிப்மெண்ட் பண்ணுறதுக்கு. பெஸ்ட்டு சர்வீஸ், எதுவுமே உங்களுக்கு டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு எல்லா பொருட்களும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட இந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். விலாக் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபீஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.